என் சாமிய கொன்னுட்டாங்களே என்ற இந்த தாயின் கதறல் தேசத்தையே உலுக்கி இருக்கிறது. மகனின் முகத்தோடு முகம் வைத்து கதறிய தாய்க்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. விசாரணைக்குத்தானே போயிருக்கான், எப்படியும் வந்து விடுவான் என்று காத்திருந்த தாய் இப்போது மகன் சடலமாக வருவான் என்று நினைக்கவில்லையே என்று கண்ணீர் சிந்துகிறார். கணவர் இறந்துவிட மாவு விற்று 2 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய தாய் இன்று ஒரு பிள்ளையை அதிகாரத்திற்கு காவு கொடுத்துவிட்டு நீதிக்காக காத்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் உள்ளது மடப்புரம். மடப்புரம் அங்கிருக்கும் பத்ரகாளியம்மன் கோவிலுக்காக அறியப்பட்டது. தினசரி ஆயிரக்கணக்கானோர் கோவிலுக்கு வரும் கிராமத்தில் விவசாயம், பூஜை பொருட்கள் விற்பனையும் பிரதான வருவாய் தொழிலாக இருக்கிறது. கோயிலில் ஒப்பந்த காவலாளியாக வேலை செய்தவர்தான் 27 வயதான இளைஞர் அஜித்குமார். ஜூன் 27 வெள்ளிக்கிழமை காலை காரில் இருந்து இறங்கியவர்கள் மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா மற்றும் அவரது வயதான தாயார் சிவகாமி. தாயாருக்கு நடக்க முடியாது என்பதால் வீல் சேர் இருந்தால் வழங்குமாறு கேட்டிருக்கிறார் நிகிதா. எடுத்து கொடுத்து உதவிய அஜித்குமார் காரை இங்கே பார்க்கிங் செய்யக்கூடாது என கூறியதாக சொல்லப்படுகிறது. அப்போது கார் சாவியை அஜித்குமாரிடமே கொடுத்து வேறு இடத்தில் பார்க்கிங் செய்ய சொல்லியிருக்கிறார் நிகிதா. தொடர்ந்து நிகிதாவின் தாயாரை வீல் சேரில் வைத்து கோவிலுக்குள் அழைத்து செல்ல உதவியிருக்கிறார் அஜித்குமார். கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய நிகிதாவிடம் காரை பார்க்கிங்கில் இருந்து எடுத்து வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வீல் சேரில் அழைத்து சென்று உதவியதற்காக அஜித்குமார் உதவித்தொகை கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது கேட்ட தொகையை வழங்காததால் அஜித்குமாருக்கும் நிகிதாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பின்னர் காரை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் நிகிதா. சில மணி நேரம் கழித்து கோவிலுக்கு மீண்டும் திரும்பியிருக்கிறது நிகிதாவின் கார். கோவில் அலுவலகம் சென்ற நிகிதா கார் பின்பக்க சீட் அடியில் வைத்திருந்த பையில் வைக்கப்பட்டிருந்த 9.5 பவுன் தங்க நகையையும் அதில் இருந்த பணத்தையும் காணவில்லை என்று புகார் அளித்துள்ளார். அஜித்குமாரிடம்தான் கார் சாவியை கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார் நிகிதா. கோவில் அலுவலகத்தில் வாக்குவாதம் ஏற்பட திருப்புவனம் காவல் நிலையம் சென்று தனது காரில் இருந்த நகை மற்றும் பணத்தை காணவில்லை என்று புகார் அளித்துள்ளார் நிகிதா. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் கோவிலுக்கு வந்த போலீசார் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். விசாரணையின் போது தனக்கு கார் ஓட்டத் தெரியாது என்றும் நிகிதா கொடுத்த கார் சாவியை தனது நண்பரிடம் கொடுத்தே காரை பார்க்கிங்கில் விடச் சொன்னதாகவும் அஜித்குமார் சொல்லியதாக சொல்லப்படுகிறது. நேரமாக ஆக கோவிலில் நடந்த சம்பவம் அஜித்குமார் தாயார் மாலதிக்கு தெரிய வந்துள்ளது. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட மகன் வீடு திரும்பி விடுவான் என எல்லோரும் சொல்ல அதை நம்பியிருந்த தாய் மறுநாள் காவல் நிலையத்திற்கு ஓடிய போதுதான் தூக்கி வாரி போடும் துயரச் செய்தி கிடைத்திருக்கிறது.
நானும் என் பையன் போய் உள்ளே பார்க்குறோம். சட்டை இல்லாமல் பேண்ட்டோட தான் நிற்கிறான். பார்த்து இப்போ சொல்கிறேன், எப்பா எடுத்துருந்தா கொடுத்துருப்பா, நமக்கு வேண்டாப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த பேர்லாம் வாங்காதப்பா, நான் எடுக்கலாமா அப்படின்னு இப்படி கையை விரிக்கிறான். விசாரிச்சு விட்டுருவாங்களா, நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போடாது. நானும் என் பையனும் வீட்டுக்கு வந்துட்டோம். போலீஸ்கார் 6 மணிக்கு வந்து எங்கள் வீட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு பீரோலாம் செக் பண்ணிவிட்டு என் பையன் சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 6 மணிக்கு விட்டுருவாங்க, பயப்படாமல் இருங்க, விசாரிக்கிறதா கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லுவோம். சரி 2 பேரும் விசாரிக்க தானே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கன்னு நானும் பேசாமல் இருந்தேன். கடைசி 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, வரல. இங்கேருந்து கொண்டு போன சட்டையை என் சின்ன போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து என்னங்கப்பா அண்ணன் என்னன்னு கேட்டதுக்கு, அண்ணன் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுக்கு அர்த்தம் என்னன்னா, சரியான அடிமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதான். ஸ்டேஷனுக்கு போயில கடைசி டிஎஸ்ஏ வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. விசாரணையில் வழுக்கி விழுந்து வலிப்பு வந்து அஜித்குமார் இறந்து விட்டதாக சொன்னது காவல்துறை. திருப்புவனம் காவல் நிலையத்தில் தொடங்கிய போராட்டம் வழக்கில் திகிலூட்டிய மறுபக்கத்தை வெளிச்சமாக்கியது. நகை பற்றி எதுவுமே தெரியாது என்ற அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் அடித்தே கொல்லப்பட்டது அம்பலமானது. ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலை அஜித்குமார் மரண விவகாரத்தில் 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் என்று அறிவித்தார் அப்போதைய சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத். படுகொலைக்கு பணியிடை நீக்கம் செய்வது மட்டும்தான் தண்டனையா என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எதிரொலித்தது. பலத்த பாதுகாப்போடு அஜித்குமார் சடலம் தகனம் செய்யப்பட்டது. இதற்கிடையே வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. மடப்புரம் கிராமத்தைச் சேர்ந்த சக்தீஸ்வரன், அதிமுக சார்பில் வழக்கறிஞர் மாரீஸ்குமார் உள்ளிட்டோர் மனுக்களை தாக்கல் செய்தனர். விசாரணையின் போது அஜித்குமார் என்ன தீவிரவாதியா என காவல்துறைக்கு காட்டமாக கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் கொலை வழக்கு பதிவு செய்ய கோரி மனு தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக தெரிவித்தது. இதன் தொடர்ச்சியாக அஜித்குமாரை போலீசார் அடித்துக் கொன்றார்கள் என்று முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை உண்மை என சொல்லும் வகையில் வெளியானது ஆரம்பகட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை. அஜித்குமார் உடலில் ஒரு இடம் பாக்கியில்லாமல் போலீசார் அடித்து துன்புறுத்திய கொடூரத்தை பிரேத பரிசோதனை அறிக்கை அம்பலப்படுத்தியது. கழுத்து, கை, முதுகு, கால்களில் காயம், காதில் ரத்தம், உள்புற இரத்த கசிவு என அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை போலீசாரின் இரத்த வெறியாட்டத்தை வெளிச்சமாக்கியது. பல தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் வலுக்க மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அஜித்குமாரை தாக்கியதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 6 காவலர்களில் பிரபு, கண்ணன், சங்கரமணிகண்டன், ராஜா, ஆனந்தன் என 5 காவலர்கள் இரவே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். விசாரணை போலீசிடம் இருந்து சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்டது. சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இப்படி காவல்துறை சார்பில் அதிரடி நடவடிக்கைகள் தொடர ஜூலை 2 கொலை வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுக்களை விசாரித்தது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மனுக்கள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AD மரியக்லாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹென்றி திபேன், அஜித்குமார் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக காவல்துறை நாடகமாடியிருக்கிறது. வலிப்பு வந்து அஜித்குமார் உயிரிழந்ததாக பொய் சொல்ல அவரது குடும்பத்திடம் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டுள்ளது. வழக்கில் IAS அதிகாரி ஒருவர் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார் என அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினர். கோவிலில் அஜித்குமார் கொடூரமாக தாக்கப்பட்ட விவகாரத்தில் அங்கிருந்த CCTV காட்சிகளையும் காவல்துறை அகற்றிவிட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது.
அப்போது கோவில் பின்னால் அஜித்குமாரை போலீசார் தாக்குவதை ஒருவர் ஜன்னல் வழியாக எடுத்த வீடியோவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வீடியோவையும் முதற்கட்ட பிரேத பரிசோதனையையும் பார்த்த நீதிபதிகள் காவல்துறைக்கு சரமாரியான கேள்வியை எழுப்பினர். நகை காணாமல் போனதில் FIR பதிவு செய்யாதது ஏன்? தனிப்படை எந்த அடிப்படையில் யார் சொல்லி வழக்கை கையில் எடுத்தது? விசாரணைக்காக வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்ல அதிகாரம் கொடுத்தது யார்? சிவகங்கை மாவட்ட SP உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பப்பட்ட காரணம் என்ன? அழுத்தம் கொடுத்த IAS அதிகாரி யார் என கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் காவல்துறை, அரசு உயரதிகாரிகளுக்கு நீதிமன்றம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றனர். அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு? முழு உண்மையையும் காவல்துறை சொல்ல மறுக்கிறது. விசாரணை என்ற பெயரில் தூக்கிச் சென்று கொலை செய்திருக்கிறீர்கள் என நீதிபதிகள் காட்டமாக விமர்சித்தனர். அஜித்குமாரின் உயிரிழப்புக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என நீதிமன்றம் கடிந்து கொண்டது. CCTV பதிவை மறைக்க விரும்புகிறீர்களா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் CCTVக்கள் எல்லாம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என எச்சரித்தது. வழக்கில் உயர்மட்ட அதிகாரியை தப்பிக்க வைக்க முயற்சி என குற்றம் சாட்டினார் அதிமுக வழக்கறிஞர் மாரீஸ்குமார். கீழ்மட்ட காவல்துறை அதிகாரிகளை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு யாரோ ஒரு ஆள் சொன்ன ஒரு உயர் அதிகாரியை நீங்க தப்பிக்க விடுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் சுட்டி காமிக்கிறோம். இந்த வழக்கில் இந்த பையனை அடிச்சு கொலை பண்ண இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளின் மீதும், உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜூலை 1 மாலை 3 மணிக்கு மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்தார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுரேஷ்குமார். பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்து நீதிபதிகள் சொன்ன வார்த்தை, ஒருவரை கொலை செய்யும் எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்க மாட்டார்கள் என வேதனையை தெரிவித்தனர். அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது உடலில் 44 காயங்கள் இருக்கிறது. உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை. பதவி ஆணவத்தில் தாக்கியிருக்கிறார்கள். அரசு தனது குடிமகனையே கொலை செய்திருக்கிறது என காட்டமாக விமர்சனம் செய்தார் நீதிபதி. கோவிலில் இருந்த CCTV காட்சிகள் எங்கே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது CCTV காட்சிகளை SI ராமச்சந்திரன் எடுத்துச் சென்றதாக கோவில் உதவியாளர் சாட்சியம் அளித்தது பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. வழக்கின் சாட்சியங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளது என கடிந்து கொண்டது நீதிமன்றம். அப்பொழுது அஜித்குமார் அழைத்து செல்லப்பட்டு தாக்கப்பட்ட இடங்கள் திமுகவினருக்கு சொந்தமானது என மனுதாரர் தரப்பு பட்டியலிட்டபோது அரசு தரப்பில் விவகாரத்தை அரசியலாக்க நினைக்கிறார்கள் என குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீர்கள் என குறிப்பிட்ட நீதிபதிகள் சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக் சம்பவத்தை யாரும் மறக்க இயலாது என சுட்டிக்காட்டினர். மிளகாய் பொடி அஜித்குமாரின் பிறப்புறுப்பு வாய், காதுகளில் போடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவருக்கு 50 லட்சம் ரூபாய் தரப்படும் என பேரம் பேசப்பட்டுள்ளது. அஜித்குமார் மிருகத்தனமாக தாக்கப்பட்டு இறந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவதாக தெரிவித்தனர் நீதிபதிகள். கோவில் காவல் நிலைய CCTV காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நீதிபதிகள் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டனர். நீதிபதி சாட்சிகளிடம் விசாரிக்க உத்தரவிட்டதில் காக்கி உடையை பார்த்து சாட்சிகள் பேச தயங்கக்கூடும் என்பதாலேயே நீதிமன்றம் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்ததாக சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டனர். இப்படி வழக்கு விசாரணை செல்ல அஜித்குமாருக்கு நடந்த கொடூரம் வெட்ட வெளிச்சமானது. அதாவது
வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட அஜித்குமாரை சனிக்கிழமை விசாரணைக்காக தனிப்படையினர் வெளியே அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள். நன்கு கவனியுங்கள் என்று மேலிடத்தில் இருந்து சொல்லவும் தனிப்படையினர் கொடூரமாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அஜித்குமாரை கண்மாய், தென்னந்தோப்பு, பிறகு மடப்புரம் கோவிலுக்கு போலீசார் அழைத்துச் சென்றது அம்பலமானது. சென்ற இடமெல்லாம் அஜித்குமாரை கதற கதற அடித்ததாகவும் அவரோடு இருந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மடப்புரம் கோவிலுக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டபோது அஜித்குமார் நடந்து வந்ததும், அங்கு விசாரணை முடிந்ததும் போலீசார் ஆட்டோவில் தூக்கி போட்டு சென்றதும் தெரிய வந்தது. ஆட்டோவில் அஜித்குமாரை வைத்துக்கொண்டு திருப்புவனம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் போலீசார். அங்கு அஜித்குமார் இறந்து விட்டதாக மருத்துவர் தெரிவிக்கவும் சிவகங்கையில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியே அஜித்குமார் சடலத்தோடு சுற்றியவர்கள் இறுதியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள் என தெரிய வந்துள்ளது. மடப்புரம் கோவில் கோசாலையில் அஜித்குமாரை போலீசார் அடித்த காட்சிகளெல்லாம் காண்போரையும் பதறச் செய்கிறது. கோவில் நிர்வாகத்தில் இருந்து கூட யாரும் தடுக்க செல்லவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதற்கிடையே அஜித்குமார் மரணம் அரசியல் அரங்கத்தையும் உலுக்கியது. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுக்க அரசு அதற்கு சம்மதம் தெரிவித்தது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஜித்குமார் தொடர்பான தகவல் கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். அஜித்குமார் தாய், சகோதரருக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரொம்ப சாரிமா என்றார். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்றவர் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கச் சொல்லியிருப்பதாக உறுதியளித்தார். அஜித்குமாரின் தாய் சகோதரரிடம் தொலைபேசி வாயிலாக பேசினார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. மனித மிருகங்கள் கடுமையாக தாக்கியதால் உங்களுடைய மகன் அஜித்குமார் மரணமடைந்து விட்டார் என்றவர். தைரியமாக இருங்கள், உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என்றார். அஜித்குமார் வீட்டிற்கு சென்ற தவேக தலைவர் விஜய் அவரது தாயாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரச பயங்கரவாதம் என காட்டமாக விமர்சித்தார் திருமாவளவன். இதற்கிடையே மகனுக்கு நடந்த கொடுமையெல்லாம் கேட்டு கதறிய மாலதி தந்தி டிவி அளித்த பேட்டியில், எனது மகன் அடிக்கப்பட்ட வீடியோவை பார்த்தாலே நான் செத்து விடுவேன் என கண்ணீர் சிந்தினார். என் மகன் பட்ட வேதனையை குற்றவாளிகளும் அனுபவிக்க வேண்டும் என ஆதங்கம் தெரிவித்தார் மாலதி. என் பிள்ளை பட்ட கஷ்டம் அவங்க படணும். இவ்வளவு வேதனையில என் பிள்ளை துடிச்சு செத்துச்சு. அந்த மரண வேதனையை அவங்க அனுபவிக்கணும். இப்படி இல்லை அவங்க அடிச்சிருப்பாங்க, மனசு இறக்கமாக அடிச்சிடும். நீங்களே பாருங்க, இதெல்லாம் எடுத்துக்கிறோமா சார்? அந்த எங்களுக்கு தகவலும் கூட தெரியாது. இவ்வளவு ஒரு மிருகத்தனமான அடியை என் பிள்ளை எப்படி பொறுத்திருக்கும்? அது எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, எடுக்காமல் இப்படி சும்மா போட்டு இவ்வளோ தூரத்துக்கு அடிக்கலாமா சார்? கொஞ்சம் ஈவி இறக்கம் இல்லாமல். அந்த வீடியோ பார்த்தீங்களா? வீடியோலாம் நான் பார்த்தா செத்துறேன் சார். நான் லாஸ்ட்டாக பார்த்த வரைக்கும் என் உடம்புல எந்த காயமே இல்லை. அந்த நான் பார்க்காத அந்த கோயிலுக்குள்ளே நடந்துச்சு, அதில் ஏற்பட்ட காயம் இருக்கும், மற்றபடி உள்காயம் அதிகமாக இருந்திருக்கும். ஒவ்வொன்றும் கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழிச்சு. கஞ்சா கொடுத்து போலீசார் அடித்ததாக குறிப்பிட்டார் கிராமத்தைச் சேர்ந்த மனோஜ்குமார். அவர் மேலே வந்து கஞ்சா வந்துருச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க, அவரை வந்து குடிக்க வச்சுருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும். இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு. அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தண்ணியில் வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான். கேட்கும்போது அவரு கொடுக்கல, தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க. திருப்புவனம் சம்பவம் எதிரொலியாக சிறப்பு தனிப்படைகளை கலைப்பதாக அறிவித்தார் தமிழக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவால். இதன் தொடர்ச்சியாக காவல்துறைக்கு எதிராக சாட்சி சொல்லியவர்கள் பாதுகாப்பு கேட்கத் தொடங்கினர். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னையை பற்றி கவலைப்படலை. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்றைக்கி நடந்த சம்பவம் குற்றம்,
குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோடய கோரிக்கை. ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க. கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில் அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மனசு வெளியில் சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டுறாங்க. முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் சாட்சிகளிடம் விசாரிக்க தொடங்கினார். மறுபுறம் அஜித்குமார் மீது திருட்டு புகார் கொடுத்த நிகிதா தொடர்பான தகவல்கள் வெளியாக தொடங்கியது. நிகிதாவின் தந்தை ஜெயம்பெருமாள் சப் கலெக்டராக பணியாற்றியவர். அவர்கள் குடும்பமாக பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதாக வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசு வேலை வாங்கி தருவதாக பணத்தை வாங்கிக் கொண்டு நிகிதா பலரை ஏமாற்றியவர் என்ற குற்றச்சாட்டுகள் வெளிவரத் தொடங்கியது. அவர்கள் திருமங்கலத்தைச் சேர்ந்த ராஜாங்கத்திடம் 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக 2011 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துக்கொடியிடம் சத்துணவு வேலை வாங்கி தருவதாக 2,50,000 மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை செக்கானூரணி பகுதியைச் சேர்ந்த செல்வம் மற்றும் அவரோடு சேர்ந்த இருவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமங்கலம் தெய்வம் என்பவருக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக 9 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமங்கலம் பச்சன் கோப்பன்பட்டியைச் சேர்ந்த வினோத்குமாருக்கு VAO வேலை வாங்கி தருவதாக 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமங்கலம் ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகேசனின் மருமகள் தீபாவிற்கு நூலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக நிகிதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகார் அளித்தவர்கள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் நிகிதா குடும்பம் பலரை ஏமாற்றி இருப்பதாகவும் அஜித்குமார் மீது நிகிதா கொடுத்த திருட்டு புகாரில் உண்மை இருக்க வாய்ப்பே இல்லை எனவும் குறிப்பிட்டனர். எங்கள் மாமாவுக்கு வாத்தியார் வேலை 8 லட்ச ரூபாய்க்கு அவர் பணம் கொடுத்துறோம். எனக்கு டிஓ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 8 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஆக மொத்தம் 16 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறோம். எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே பேசாமல் இருந்துக்கிட்டோம் சார். இது ஏறத்தால 14 வருஷம் ஆயிடுச்சு சார். 2011 கொடுத்துட்டோம் சார். 2 ஆசிரியர் பணி, ஒரு சப்ரிஜி சார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையாக கொடுக்குறோம். வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறாங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம திரும்பவும் இதை பற்றி நம்ம போக நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பயந்து ஒரு 10 பேர்கிட்ட ஒரு பல கோடியை எடுத்துகிட்டு ஒரு 5 பவுனை காணோம் 10 பவுனை காணோம் அப்படின்றது அது உண்மையாக பொய்ன்றதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 99% அது உண்மையாக இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பையனை, ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனை, அவனுடைய உயிரை மாய்ச்சதுக்கு முழு காரணமாக அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் விரக்தியில் இப்போ வந்திருக்கிறோம். இதேபோல் அவரது சொந்த வாழ்க்கை குறித்த தகவல்களும் வெளியாகியது. அதாவது திருமணம் என்ற பெயரிலும் நிகிதா பலரிடம் மோசடியில் ஈடுபட்டதாகவும் அதனை தட்டி கேட்டால் வரதட்சணை புகார் கொடுத்து அந்த குடும்பங்களையே சிதைத்து விடுவார் என்றும் தெரிவித்தார் நிகிதாவின் 4வது கணவர் திருமாறன். அவரும் அழுத்தமாக நிகிதா நகையை பறிகொடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது, ஈகோவால் ஒரு இளைஞர் உயிரே போயிருக்கிறது என்றார் திருமாறன். நிகிதான்றவங்க எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து எனக்கு தெரியும். அவங்க ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் திருமண மோசடி பண்ணி ஒரு 3 நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழலை, ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸ் குடும்பம் கொடுப்பாங்க. ஒரு வரட்டு கௌரவம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும். இவங்க நான் சொல்கிறேன், நகை அவங்க கையிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நகை திருட்டு போடுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த நகை என்பது பொய்யான குற்றச்சாட்டு. இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு. தன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்றக்காண்டி தான் இவங்க ஒரு 100 கால் போட சொன்னது. தன்னை யார் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனையில் தான் மரணத்தில் போய் முடிஞ்சிருக்கு. நான் மெயினாக அதை தான் சொல்கிறேன். கல்யாணம் நடந்தது உண்மை. அன்று இரவே பால் பழம் சாப்பிட போன அன்னைக்கே ஓடிட்டாங்க. இது எனக்கு முன்னாலே 3 பேர் திருமணம் 15 நாளில்.
15 நாளில் எல்லாமே நடந்தது. திருடு போயிருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு நகை சம்பவமே இல்லை. தான் ஈகோ பிரச்சனையில் ஒரு பயலை வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இந்த பிள்ளை கொண்டிருக்கா, அவ்வளோதான். இதன் தொடர்ச்சியாக நிகிதா மீதான புகாரை விசாரிக்க கோரிக்கை வலுத்தது. அப்போது அஜித்குமார் உயிரிழப்பு செய்தியை கேட்டதில் இருந்து நானும் அம்மாவும் அழுது கொண்டே இருக்கிறோம் என கண்ணீர் ஆடியோ வெளியிட்டார் நிகிதா. என்னோட பர்சனல் லைஃப்புங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்திச்சது தான் என் பர்சனல் லைஃபு. இன்றைக்கி எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் எந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன். திருட்டு வழக்கில் நடந்த உண்மை என்ன என்பது முழு விசாரணையிலேயே தெரியவரும் என சொல்லப்படுகிறது. அஜித்குமார் மரணம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அஜித்குமார் 10வது படித்துவிட்டு அம்மாவுக்கு துணையாக கிடைத்த வேலையை செய்திருக்கிறார். அவர் மீது சரித்திர குற்றப்பதிவேடும் கிடையாது. வெறும் சந்தேகத்தின் பெயரிலேயே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர். அஜித்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. சந்தேகத்தில் அழைத்து செல்லப்பட்டவரை அடித்தே கொன்றிருக்கிறது சிஸ்டம். இப்படி சந்தேகத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவரை இப்படி அடிக்க சட்டம் இருக்கிறதா என கேட்டதற்கு அதனை சட்டம் அனுமதிப்பது இல்லை என்றார் முன்னாள் டிஜிபி ரவி. போலீஸ் விசாரணையில் போலீஸ் குற்றம் சுமத்தப்பட்டவரை அடிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா சட்ட ரீதியாக? போலீஸ் யாரையுமே அடிப்பதற்கு உரிமை கிடையாது. அது எந்த சட்டத்திலையும் கிடையாது. அப்படியே சட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எழுதப்படாத ஒரு விதி. ஆனால் நடைமுறையில் இது போன்ற செயல்கள் அவப்பெயரை ஏற்படுத்தி விடுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு அவப்பெயர். இது போன்ற கஸ்டோடியல் வைலன்ஸ் அடிக்கு ஒரு தடவை நடப்பதனால்தான் மக்கள் இது போன்ற ஒரு உணர்வுகளை காட்டுகிறார்கள். போலீஸ் விசாரணையில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார் என்பது புதிய செய்தி அல்ல. நாடு முழுவதும் காவல்துறையில் இந்த இரத்த வெறியாட்டம் இருக்கவே செய்கிறது. தூத்துக்குடியில் 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் பெனிக்ஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டது அம்பலமானது. 2 சம்பவங்களிலும் உண்மையை வெளிக்கொண்டு வர வீடியோக்கள், சமூக வலைதளங்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. இப்போது அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்டதில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்குமா என்ற கேள்வியும் நிலவுகிறது. 2016 முதல் 2022 வரையில் நாடு முழுவதும் நீதிமன்ற போலீஸ் காவலில் 11,656 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தமிழகத்தில் 490 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தரவுகள் காட்டுகின்றன. இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் எந்த காவல்துறை அதிகாரிக்கும் காவல் மரணங்களுக்கு தண்டனை விதிக்கப்படவில்லை என்பதையும் தரவுகள் காட்டுகின்றன. இப்போது அஜித்குமார் வழக்கில் சாட்சியங்கள் வலுவாகி அடுத்தடுத்து திருப்பங்களோடு நகர தனது மகனுக்கான நீதி கிடைக்கும் என்று நீதித்துறையை நம்பி காத்திருக்கிறார் குரலற்ற தாய்.